வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவை தொடர்ந்து அங்கு மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இரண்டாவது நாளாக மீட்புப் பணிகள் தொடர்ந்து வருகின்றன. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைப்பில் இருக்கிறார். பாலவெற்றிவேல், இரவை தொடர்ந்து தற்போது இரண்டாவது நாளாக மீட்புப் பணிகள் அங்கு தொடர்ந்து வருது. மீட்புப் பணியில மீட்புப் படையினருக்கு என்னென்ன விஷயங்கள் மிகப்பெரிய சவால்களாக இருக்கு? விவரம். பிரியதர்ஷினி, வயநாடு மாவட்டத்துல நேற்று முன்தினம் பெய்த கனமழை காரணமாக செவ்வாய்க்கிழமை அதிகாலையில மேப்பாடி, முண்டக்கை டவுன் மற்றும் சூரல்மாலா ஆகிய 3 பகுதிகளிலும் கடும் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்குது. இதுவரை 147 பேர் மரணமடைந்துள்ளதாக கேரள மாநில அரசு தெரிவித்திருக்கிறது. 450க்கும் மேற்பட்டோர் அருகில் உள்ள மருத்துவ முகாம்களிலும் மருத்துவமனைகளிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில இரண்டாவது நாளாக மீட்பு பணிகள் தீவிரமாக தொடங்கி இருக்கிறது. அதிகாலை வேளையில இப்போதான் பகல் வெளிச்சம் தொடங்கி இருக்கிறதன் காரணமாக குறிப்பாக முண்டக்கை டவுன், மேப்பாடி போன்ற பகுதிகள் இணைக்கும் பகுதிகளில் ஒரு முக்கியமான பாலம் துண்டிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக இரவு முழுவதும் NDRF வீரர்களோடு சேர்ந்து இந்திய ராணுவம், இந்திய விமானப்படை வீரர்களும் களத்துல இறங்கியிருந்தாங்க. நிலையில இரவு முழுவதும் அவர்கள் மீட்பு பணியில ஈடுபட்ட போதிலும் வெளிச்சமின்மை மற்றும் வாகனங்களை ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்வதற்கு சிக்கல் இருக்கிறது. முக்கியமான சாலைகள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக மீட்பு பணிகள் மிக தொய்வாக இரவு முழுவதும் நடைபெற்று வந்த நிலையில இப்போ காலை பொழுது விடிந்திருக்க நிலையில இந்திய ராணுவத்தோடு சேர்ந்து கேரள மீட்பு படையினர் மற்றும் தேசிய மீட்பு படையினரும் இணைந்து தற்போது சூரல்மாலா பகுதி, முண்டக்கை டவுன் மற்றும் மேப்பாடி ஆகிய பகுதிகளில் முக்கியமாக மீட்பு பணிகள் மற்றும் மீட்கப்பட்டவர்களை நிவாரண முகாம்களுக்கு அனுப்பி வைக்கும் பணியிலையும் ஈடுபட்டிருக்கிறாங்க. சூலூர் விமானப்படை தளத்தில் இருந்து மேலும் 4 ஹெலிகாப்டர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சூரல்மாலா பகுதிகளில் அந்த பகுதி மொத்தமாகவே துண்டிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக ஹெலிகாப்டர் வழியாகத்தான் மீட்பு பணிகள் மேற்கொள்ள முடியும் என்கிற ஒரு காரணத்தினால அங்கிருப்பவர்களை மீட்கும் பணியில இன்று வீரர்கள் ஈடுபடுவார்கள் என கூறப்படுகிறது. 3000க்கும் மேற்பட்டோர் ஏற்கனவே நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிற நிலையில இதுவரை 98க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயிருப்பதாக கூறப்படுகிறது. அவர்களுடைய வீடு மற்றும் அவர்கள் இருக்கும் இடங்கள், அந்த விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. ஒருவேளை அவர்கள் மண்ணிற்குள் புதைந்திருக்கிறார்களா என்பதற்காக JCB இயந்திரங்கள் போன்றவையும் களத்தில் வரவழைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் தற்போதைய சவால் என்னவென்றால் அந்த JCB போன்ற இயந்திரங்களை சாலை வழியாக கொண்டு செல்வது மிகவும் சவால் நிறைந்த பணியாக இருக்கிறது. மேலும் கேரளாவில் தற்போது 5 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் மழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதன் காரணமாக வானிலையும் கை கொடுக்காத ஒரு சூழல் இருக்கிறது. இத்தகைய ஒரு நிலையில தான் சூரல்மாலா மற்றும் மேப்பாடி, முண்டக்கை டவுன் ஆகிய பகுதிகளில் கிட்டத்தட்ட நம்ம பார்க்கிற இடம் ஃபுல்லாவே மீட்பு படையினர் தான் இருக்கிறார்கள். இந்திய ராணுவத்தோடு சேர்ந்து தேசிய பேரிடர் மற்றும் கேரள மாநில பேரிடர் மீட்பு படையினரும் களத்தில் இறங்கியிருக்கிறாங்க. இதோடு மட்டுமல்லாது தமிழ்நாட்டை சேர்ந்த தீயணைப்பு படை வீரர்களும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவசர உதவிக்கு கர்நாடகா, தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த வீரர்கள், அதிகாரிகளும் களத்துல இறங்கி இருக்கிறாங்க. முதல் கட்டமாக எத்தனை பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள், மரணம் அடைந்தவர்கள் உடல்களை எடுக்க வேண்டும், அடையாளம் காண வேண்டும், வீடுகள் எந்தெந்த இடத்துல தனித்தனியா இருக்குது அப்படிங்கிறத, முக்கியமாக சேதாரங்கள் எந்த அளவிற்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விவரங்களை கணக்கிட்டு வருகிறார்கள். எனவே இந்த முழு விவரங்களையும் கணக்கிட்ட பிறகுதான் மரணம் அடைந்தவர்களுடைய எண்ணிக்கை எந்த அளவுக்கு இருக்கும், சிகிச்சை எந்த அளவுக்கு அளிக்கப்பட வேண்டும், வீடு இழந்தவர்களுக்கு அடுத்த கட்டமாக எந்த விதமான நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்கின்ற அடுத்தடுத்த திட்டங்கள் இருக்கிறது. இருந்தாலும் இரண்டாவது நாளாக இந்திய ராணுவம் மற்றும் நிச்சயமா பாலவெற்றிவேல், நேற்று தொடங்கப்பட்ட மீட்பு பணிகள் இன்று இரண்டாவது நாளாகவும் தொடர்கிறது. விவரங்களை சொன்னீங்க. நீங்க இணைப்பிலேயே இருங்க. தொடர்ந்து நம்மிடையே பேசுவதற்காக தனியார் வானிலை ஆய்வாளர் திரு ஹேமச்சந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்ப வடக்கு கேரளாவில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த வடக்கு கேரளா அப்படின்னா எந்தெந்த பகுதிகள் எல்லாம் அடங்கும்? இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது கனமழையாவோ அதிகன மழையாவோ எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் சார்?
அதாவது வடக்கு கேரளா அப்படிங்கிறதுல கண்ணூர், எர்ணாகுளம், அதே போல வயநாடு இது போன்ற பகுதிகள் நடக்கும். அடுத்து இன்று மாலை வரைக்குமே விட்டு விட்டு தொடர்ந்து மிதமானது முதல் சற்றே கனமழையும் அவ்வப்போது கனமழையும் கேரளால பதிவாகும். குறிப்பா தெற்கு கேரளாலையுமே இந்த மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்று மாலை வரைக்கும் இந்த மழைப்பொழிவு நீடிக்கும். அதே நேரத்துல ஒன்று என்னன்னா, இந்த தீவிரமான மழைப்பொழிவு அப்படிங்கிறது இருக்காது. மிதமானது முதல் சற்றே கனமழை, அவ்வப்போது கனமழை அப்படிங்கிற ஒரு நிலைமை இன்று மாலை வரை நீடிக்கும். இணைப்பில் கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி சார். கேரளாவில் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டதை தொடர்ந்து நேற்று முதற்கட்டமாக மீட்புப் பணிகள் தொடங்கப்பட்டன. இரவையும் கடந்து இன்று இரண்டாவது நாளாக மீட்புப் பணிகள் தொடர்ந்து வருகின்றன. நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் மழை பெய்து வருவதால் மீட்புப் பணிகளில் ஆங்காங்கே தொய்வு ஏற்பட்டு ஆனாலும் தொடர்ந்து நடந்து வருகிறது.